சிங்கள பெருந்தேசியவாதம் உயிர்ப்போட இருக்கும் வரையும் தமிழ் தேசியவாதம் இருந்துதான் ஆகும். அதுக்கான உணர்வுகளோடு தான் மக்கள் வாழ்வார். இந்த தமிழ் தேசிய முரண்பாட்டை ஒரு ஆயுதமா எடுத்தவர்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியத்துக்கு ஏதாவது பணிவிட செய்திருக்கிறார்களா? தமிழ் தேசியத்துக்கு எதுவும் செய்யல. தேசிய மக்கள் சக்தி சொல்லுது, முதல்ல ஒரு ஜனநாயக கட்டுமானங்களை பலப்படுத்துற வேலையை நாங்கள் செய்ய போறோம். முதல்ல ஜனநாயகத்தை பலப்படுத்தினால் மட்டும்தான் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வில வார ஜனநாயக உரிமைகளை அனுபவிக்க முடியும். இவ்வாறான ஒரு தேசிய மாற்றம் ஒன்று சிங்கள மக்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் ஏற்பட்டு வரைக்குள்ள நாங்கள் கேட்க வேண்டியது, இதை மேலும் பலப்படுத்துறதுக்கு நாங்கள் என்னத்தை செய்ய வேணும். ஆனா அந்த கேள்வி வருது இல்லை இப்ப உள்ள இந்த தோல்வி அடைஞ்ச அரசியல்வாதிகளுக்கு. 2009 மே 17 நாங்கள் தமிழீழத்தை நெருங்கிவிட்டோம் என்ற கருத்து போலத்தான் இன்னும் இந்த தமிழ் தேசியவாதம் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கு. இந்த அரசியல் ஒரு தோல்வி அடைஞ்ச வங்குரோத்த அரசியல் தானே. நீங்கள் தான் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள். வணக்கம் நேர்களே, நாங்கள் மற்றும் ஒரு கலந்துரையாடலில் தேர்தலுக்கு பிற்பாடு இந்த தேர்தல் முடிவுகள் பற்றி ஆராய்வதற்கு கலந்து கொள்கின்றோம். இன்று எமது நேர்களோடு இருப்பவர் ஆய்வாளர் வி. சிவலிங்கம் அவர்கள். தேசம் நேர்களுக்கு மிக நன்கு அறிந்தவர். வணக்கம் தோழர் சிவலிங்கம். வணக்கம் ஜெயபாலன், அழைத்தமைக்கு மிக்க நன்றி. இந்த தேர்தல் முடிவுகள் சம்பந்தமாக ஒரு வரியில் சொல்வதானால் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? ஒரு பாரிய அடிப்படை மாற்றத்துக்கான ஒரு அலையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இந்த தேர்தல் முடிவுகளை வச்சு பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் எதற்காக என்பிபிக்கு வாக்களித்தார்கள் என்று நீங்க கருதுறீங்க? அன்றா குமார் பாஷை உரியில பேசின உரையில இருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ் மக்கள் படுகின்ற கஷ்டங்கள், அவர்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம், வருமான பற்றாக்குறை, அபிவிருத்தி இல்லாத நிலைமைகள், போரால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இதை பற்றித்தான் அவருடைய உரை முழுமையாக இருந்தது. இந்த உரையை அங்க வந்திருந்த மக்கள் மிக ஆரவாரிச்சு கைதட்டினத்தை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இந்த பார்வை தமிழ் அரசியல்ல இதுவரை காலமும் இருக்கே இல்லை. இல்ல, நீங்க சொல்ற விஷயம் உண்மைதான். அதுல இன்னொரு விஷயமும் பேசப்பட்டிருந்தது. அதாவது இந்த போதைப் பொருள்களுக்கு மக்கள் அடிமையாகிறது. அடுத்தது வடகிழக்கு தமிழ் கடற்தொழிலாளர்கள் படும் இன்னல்கள். அவர் இந்தியாவுக்கும் நாசுக்காக ஒரு எச்சரிக்கையையும் விட்டிருந்தார். தங்களுடைய கடற்பரப்புள்ள எல்லை மீறுறது சம்பந்தமாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதை இந்திய ஊடகங்கள் கூட கோடிட்டு காட்டி இருக்கின்றன. அப்ப இந்த தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பெரும்பாலும் தங்களுடைய அபிவிருத்தியில் தாங்கள் பின்தள்ளப்பட்டு விட்டோம் என்ற அடிப்படையில இருந்தது என்று பாக்குறீங்களா? நீங்கள் குறிப்பிட்டதில இருந்து பார்க்கலாம். உதாரணமாக மீனவ சமுதாயத்தின் பாதிப்பு, வாழ்வாதாரத்தை இழந்த ஒரு நிலைமை இருந்திருக்கு. இந்த சமூகம் என்ற அடிப்படையில தமிழ் மக்கள்ல உள்ள மீனவ மக்கள் தான் மிக அதிகளவான பொருளாதார பாதிப்புக்கு, வேலையில்லா பிரச்சனை, வருமான பற்றாக்குறை எல்லாத்திலையும் மிக அதிக அளவு பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற வகையில அந்த மக்கள் தான் அதிக அளவு வாக்களித்துள்ளதாக எதிர்வார புள்ளி விவரங்கள் சொல்லுது. பாசை ஊரிலே அந்த கூட்டத்தை வச்சதுக்கும் பிரதான காரணம் இதுதான் என கருதப்படுகிறது. ஆனா அந்த பாசையூரை தெரிவு செய்ததுல எவ்வளவு தூரம் அது காரணமோ தெரியல. எங்களுக்கு முதல் சொல்லப்பட்டது முத்தவெளி மைதானத்தில் செய்வதாக. ஆனால் அதன் சட்ட விதிகளின்படி தேர்தல் கூட்டங்கள் வைக்க இயலாது என்றதால வேறொரு இடத்தை பார்த்ததாகவும், அந்த இடமும் அவ்வளவு மக்களை கொள்ள முடியாது என்ற அடிப்படையில தான் பாசையூருக்கு போனதாக சொல்லப்பட்டது. ஆனா நீங்க சொல்ற காரணமும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்ப இந்த தேர்தல் முடிவுகள்ல தமிழ் தேசிய கட்சி கிட்டத்தட்ட 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி இழந்திருக்கிறார்கள். இபிடிபியில் 2 அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கு. திலீபன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில செல்வராஜா கஜேந்திரன், தமிழரசு கட்சியை எடுத்தமென்றால் கோவிந்தன் கருணாகரன், ஜனா, சுமந்திரன், டிஎம்பிபியில பிள்ளையான் இழந்திருக்கு. இங்கால அங்கஜன் ராமநாதன், சித்தார்த்தன், 8 பேருக்கு மேல தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் போட்டியிட்டு இருந்தால் தோல்வி அடைந்திருப்பார்கள். வியாழேந்திரன், விக்னேஸ்வரன். இந்த இதுக்கு முதல் எப்பாவது நடந்திருக்கா தமிழ் பிரதேசங்கள்? இந்த அலைய நாங்கள் முதல்ல வரி அறுத்தாத்தான்
தமிழ் பிரதேசங்கள்ல ஏற்பட்ட இந்த மாற்றத்தை அடையாளங்கள்லாம், அதாவது சிங்கள அரசியல் ஏற்பட்டு வர மாற்றம் இவ்வளவு தாக்கத்தை தமிழ் அரசியல் ஏற்படுத்தல இதுவரை காலம். ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்புமுனை என்னன்னா, சாமானிய சிங்கள மக்களால எடுத்து செல்லப்பட்ட அந்த அரசியல் போராட்டம் தமிழ் தேசிய எல்லைகளை கடந்து அது போயிருக்கு. தேர்தல்ல வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் சாமானிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் வளமையாக தமிழ் அரசியல்ல சாதி வர்க்கம், அவர்கள் உயர்ந்த வர்க்கமோ இதுகள் எல்லாம் முக்கியமாக வாக்காளர்கள் பார்ப்பாரு. ஆனா இது எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு இந்த தேர்தல்ல மக்கள் வாக்களிச்சிருக்கணும். இதை நாங்கள் வச்சு பார்க்கல, உண்மையாவே பொருளாதார ரீதியாக நலிவுற்ற மக்களுக்கான வாய்க்காலாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் இருந்திருக்குது. ஒரு புறத்துல சிங்கள மக்கள் 75 வருஷ காலமா அதிகார வர்க்கத்தின் ஆதிக்கத்துக்குள்ள இருந்த அரசியலை உடைச்சிருக்கணும். அதே சக்திகள் தானே தமிழ் அரசியலையும் இதை உடைச்சிருக்கணும். சிங்கள பேரினவாத அரசை வச்சிருந்தவர்கள் ஒரு அதிகார வர்க்கமாக இருந்தார்கள் என்று சரி. ஆனால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த தமிழ் தேசிய தலைமைகள், முஸ்லிம் தேசிய தலைமைகள், மலைய தேசிய தலைமைகள் தங்களுடைய சொந்த மண்ணிலேயே அடி வாங்கி இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் இதுவரைக்கும் செய்த அரசியல் என்ன? இவர்கள் சொந்த மண்ணிலேயே அடி வாங்கினதுக்கு காரணம், நாட்டிலே ஒரு சாதகமான ஒரு அரசாங்கம் வந்திருக்குது, சாமானிய மக்களின் தெரிவாக அது இருந்திருக்குது, இந்த அரசாங்கம் எங்களை பற்றியும் கவலைப்படலாம் என்ற நம்பிக்கை வளர்ந்திருக்குது, அனுரகுமார தொடர்பாக நல்ல அபிப்பிராயங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறது. மற்றது அவர்கள் மக்களின் நல்வாழ்வுக்காக தங்களுடைய பலரை அவர்கள் இழந்துதான் அரசியலை செய்து வந்திருக்கிறார்கள். இந்த வரலாறு முழுவதும் சாமானிய மக்கள் மத்தியில இருந்திருக்கு. அதுக்கான தருணம் தான் இதுவா இருந்திருக்கு. பல்வேறு தரப்பாக பிரிந்து உடைந்து சென்று இந்த அரசியல்ல நின்றவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில தமிழரசு கட்சியில இருந்துதான் வெளியில போனவர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தான் உருவாக்கினார் என்ற ஒரு பிம்பத்தின் அடிப்படையில தான் இதெல்லாம் நடக்கும். இவர்கள் இதுவரைக்கும் செய்த அரசியல், இவர்கள் சொன்ன விடுதலை புலிகளையும் மாவீரர்களையும் காப்பாற்றுவோம் என்று சொன்ன அரசியல் எல்லாத்தையும் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். அப்படி கொள்ளலாமா? இதை நாங்கள் சிங்கள பகுதியையும் தமிழ் பகுதியையும் எடுத்து பார்த்தா சிங்கள மக்களுக்கு ஆபத்து வந்திருக்குது, சிங்கள மொழிக்கு ஆபத்து வந்திருக்கு, பௌத்தத்துக்கு ஆபத்து வந்திருக்கு. ஆராலி என்றால் இலங்கையில வாழ்ற சிறுபான்மை தேசிய இனங்கள் சிங்கள நாடொண்ட கட்டி எழுப்புறதுக்கு தடையா இருந்திருக்குது. என்ற இனவாத அரசியலை சிங்கள அரசியல் கட்சிகள் வச்சிருந்தேன். அதே நேரத்துல தமிழ் அரசியல்ல சிங்கள தேசியவாதத்துக்கு எதிரானதுன்ற பேரில தமிழ் குறுந்தேசியவாதத்தை முன்னுக்கு வச்சுக்கொண்டு தங்களைத்தான் அவர்கள் வளர்த்திருக்கிறாரு. இந்த ரெண்டும் சிங்கள மக்களுக்கும் தெளிவா தெரிஞ்சிருக்குது. இது எங்கட நன்மைக்காக இந்த அரசியல் போகையிலேயே. அதன் காரணமாகத்தான் தேசிய மக்கள் முன்னணியை அவர்கள் ஆதரிக்க வேண்டிய சூழல் வந்தது. அது அங்க ஏற்பட்ட விழிப்புணர்வு ஒரு தாக்கத்தை தமிழ் அரசியலையும் செலுத்தி இருக்கு. நாங்கள் ஆரம்பத்துல தமிழ் தேசியம் கதைச்ச தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்கள், தமிழ் காங்கிரஸ் தலைவர்களை மக்கள் ஊரங்கட்டினார்கள், அல்லது இந்த இளைஞர்கள் ஆயுதம் எடுக்க அவர்கள் ஊரங்கட்டப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இவ்வளவு தூரம் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதா இந்த வரலாற்று? கடந்த காலங்கள்ல அவைகளுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தை விட அரசியல் உரிமைக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுத்து வந்தார். அதன் காரணமாகத்தான் அவர்கள் அரசியல் உரிமைக்கான கோரிக்கைகளுக்கு தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்தி வந்தார். இந்த போராட்டங்கள், அதுக்கு முதல் இருந்த மிதவாத தலைமைகள் ஓரளவுக்கு தியாகங்களை மேற்கொண்டு தங்களுடைய அரசியல் கோரிக்கையை முன்வச்ச நிலையில போராட்டமும் தோல்வியடையும் போது அதுக்கு பிறகு வந்த அரசியல் தலைமைகள் ஊழலுக்குள்ள போற ஒரு நிலைமை மக்களுக்கு புரிய தொடங்கி. இல்ல என்னன்னா, முன்பிருந்த தலைவர்கள் மோசமானவர்கள், அவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி போட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆயுதம் ஏந்தியவர்கள் பிறகு அரசியலுக்கு வாரார்கள். அவர்கள்
முன்னைய தலைமைகளை விட மிக மோசமாக தமிழ் மக்களை ஏமாற்றிட்டார்கள் என்று இன்றைக்கு தமிழ் மக்கள் கருதுகிறார்கள் என்று கொள்ளலாமா நாங்கள் இதை? நிச்சயமாக அதனுடைய வெளிப்பாடுதான் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டது போல பலர் தோல்வி அடைஞ்சிருக்கிறார்கள், அரசியல்ல காணாமல் போயிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் தமிழ் அரசியல்ல அபிவிருத்தி, நாங்கள் உரிமைக்காக குரல் கொடுக்கிறோம், அபிவிருத்தியை ஏற்றிக்கொள்ளக் கூடாது, அபிவிருத்தியை எடுக்கிறது சிங்களவனுக்கு சேவகம் செய்வது போன்ற பல்வேறு கருத்துக்கள் தமிழ் தரப்புல உரையாடப்பட்டது. இதே கருத்துக்களை கொண்டிருக்கின்றவர்கள் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலையும். குறிப்பாக எஸ் ஸ்ரீதரன், தமிழ் காங்கிரஸ்ல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன், சாணக்கியன், இந்த 4 பேருமே கிட்டத்தட்ட இதே அரசியலைத்தான் கடந்த காலத்திலே முன்னெடுத்தவர்கள். திருப்பியும் அதே அரசியலை முன்னெடுக்கிறதாகத்தான் அவர்களுடைய உரையாடல்கள் இப்பவும் இருக்கு. இவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய இந்த அபிவிருத்தி விஷயத்துல தடையாக இருப்பார்களா அல்லது தங்களோட கொள்கைகளை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமென்னு நினைக்கிறீங்களா? சிங்கள பெருந்தேசியவாதம் உயிர்ப்போட இருக்கும் வரையும் தமிழ் தேசியவாதம் இருந்துதான் ஆகும். அதுக்கான உணர்வுகளோட தான் மக்கள் வாழ்வார்கள். இங்க உள்ள பிரச்சனை என்னன்னா, மக்களுடைய அடிப்படை வாழ்வு கேள்விக்குள்ளாக்கப்படும் பொழுது நாட்டின் பொருளாதாரம் வங்குரோத்து நிலைமைக்கு போயிருக்கு, வேலை வாய்ப்பு இல்லை, வருமானங்கள் இல்லை. இந்த நிலைமையில அரசியல் வெறுமனிய கோஷங்களால நடத்த முடியாதானே. மக்கள் தங்களோட பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் கொண்டு போக முடியல, டியூஷனுக்கு அனுப்ப காசு இல்லை, போக்குவரத்துக்கு காசு இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை. இதெல்லாத்தை பற்றியும் அரசியல் கதைக்காமல் வெறுமனே சுலோகங்களால மக்களின் வாக்குகளை பறிக்கிறதுல இருந்து மக்கள் விழிப்படைஞ்சிருக்கணும். இதுல எனக்கு ஒரு கேள்வி எழுதுன்றா, நீங்க சொல்ற மக்களிட்ட அடிப்படையில அங்க ஒரு பெருந்தேசியவாதம் இருக்கும் வரைக்கும் அதுக்கு சேலஞ்சா தமிழ் தேசியவாதம் இருக்கும். அதுல எனக்கு பெரிய முரண்பாடான கருத்து இல்லை. ஆனால் இந்த தமிழ் தேசிய முரண்பாட்டை ஒரு ஆயுதமா எடுத்தவர்கள் உண்மையிலேயே தமிழ் தேசியத்துக்கு ஏதாவது பணிவிட செய்திருக்கிறார்களா என்றால், அவர்கள் அப்படி பணிவிட செய்திருந்தால் இந்த தேர்தல் வேற மாதிரி அமைஞ்சிருக்கும். இது நீங்கள் குறிப்பிடுறது போல இவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதுவும் செய்யல, தங்களுடைய சுயநலன்களை பார்த்திருக்கணும். தமிழரசு கட்சிக்குள்ள ஏற்பட்ட முரண்பாடுதான் நாங்கள் அதைத்தான் உதாரணமாக முன்னுக்கு வைக்கலாம். தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு சாரர் இந்த தமிழ் குறுந்தேசியவாதத்தின் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். தமிழரசு கட்சிகளில் இன்னொரு சாரார் நினைக்கணும், அரசியல் உரிமைகளை எடுக்கிறதுக்கு காலம் எடுக்கும், அதே நேரத்தில் எங்கண்ட பிரதேசங்களுடைய அபிவிருத்தியை செய்யறதுக்கான ஒரு அரசியலையும் கொண்டு போறது என்றால் தென்னிலங்கையிலே ஒரு சாதகமான அரசு உருவாக்குறது எங்களுக்கு அவசியம். இதுல தமிழ் தேசியம் என்ன சொல்லுது என்றால், நாங்கள் எங்கட உரிமையை எடுக்கும் வரையும் அபிவிருத்தி அரசியலை பேசினா அது சலுகை அரசியல் என்ற சொல்ல பார்க்கணும். ஆனா என்ன நடந்திருக்கின்ற, மக்கள் மெல்லமா இந்த குறுந்தேசிய அரசியல்ல இருந்து அவர்கள் சிங்கள அரசியல் கட்சிகளோட இணையறதுக்காக போயிருக்கணும். மக்கள் படிப்படியாக போகல தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு முரண்பாடு வருது. எந்த அரசியலை தாங்கள் முன்னுக்கு கொண்டு போறது? இந்த முரண்பாடு இன்னமும் தீர்க்கப்படாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா தேர்தலுக்கு முதல் சுமந்திரன் பல்வேறு நீக்கங்களையும் செய்து அதை ஒரு போலி தமிழ் தேசியவாதத்தின நீக்கமாக எடுத்துக்கொண்டால் கூட அதுல ஸ்ரீதரன் தப்பி இருக்கிறார். ஸ்ரீதரன் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்றது கிட்டத்தட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அரசியல் நிலைப்பாடு. ஆனால் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோட போய் செய்யறேன். ஸ்ரீதரனும் சுமந்திரனும் தமிழரசு கட்சியில இருக்கிற வரைக்கும் இந்த முரண்பாடு இன்னும் தொடரத்தானே போகுது. இதுல கட்சியின் கட்டுப்பாடுதான் முக்கியம். கட்சிக்குள்ள எந்த தீர்மானம் ஜனநாயக அடிப்படையில் எடுக்கப்படுதோ அதை மீறவர்கள் கட்சிக்கு வழியில போயே ஆக வேணும். ஸ்ரீதரன் அந்த கட்சிக்கு இருக்கிறாரோ இல்லையோன்றது கட்சியின் ஜனநாயக செயற்பாட்டில தான் அது தங்கி இருக்கு. பொது வேட்பாளரை ஆதரிக்க கூடாதுன்றது, பொது வேட்பாளர் போட்டியில இருந்து விலக வேணுமென்ற ரெண்டும் கட்சியிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக இவர் செயல்பட்டிருக்கிறார். ஆனபடியா இவர் விளக்கம் கொடுக்க வேண்டியது இவருடைய கடமை. இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, தமிழரசு கட்சி ஜனநாயகப்படுத்தப்பட வேணும். தமிழரசு கட்சிக்குள்ள ஜனநாயகம் பலமாக வேரூன்றினால் மட்டும்தான்
இந்த கட்சி எதிர்காலத்தில் ஒரு தமிழ் மக்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய கட்சியாக இருக்கும். இல்லை என்றால் தேசிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகள் தமிழ் மக்களுடைய நலனையும் பாதுகாக்கிற ஒரு கட்சியாக அது மாறிவிடும். இப்ப கிட்டத்தட்ட இன்றைய நிலைமை அப்படித்தானே அமைஞ்சிருக்குது. இப்ப தமிழ் தேசிய கட்சிகள் இதுவரைக்கும் தாங்கள் அபிவிருத்தியிலும் பார்க்க மக்களுடைய அரசியல் உரிமைகள் தான் முக்கியம் என்று சொன்னார்கள். ஐக்கிய இலங்கைக்குள்ளதான் அரசியல் தீர்வுன்றதை அது அது சமஷ்டியாக இருந்தால் என்ன, ஒரு நாடு இரு தேசமாக இருந்தால் என்ன, ஐக்கிய இலங்கைக்குள்ளதான் என்றால் அதன் பிரகாரம் தான் அவர்கள் சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில பார்க்கிற பொழுது தேசிய மக்கள் சக்தி சொல்லுது தமிழ் மக்கள் ஏனைய அனைத்து மக்கள் போல தமிழ் மக்களும் சரிசமனாக நடத்தப்படுவார்கள், அவர்களுக்கு அதிகார பரவலாக்கம் வழங்கப்படும் என்றதை அவர்கள் சொல்லுகிறார்கள். தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களுடைய பிரச்சனையையும் இதன் மூலம் குறைந்தபட்சம் அவர்களுடைய அபிவிருத்தி அன்றாட தேவைகள் பிரச்சனைகளை அவர் கையாளுகின்றார்கள் தானே. தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வந்த நிலைமையில பலரும் என்ன கேள்வி எழுப்பினம் எல்லாம், இவர்கள் தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமையை தருவினமோ, பௌத்த மதத்துக்கு முதலிடம் கொடுப்பினமோ, தமிழ் பிரதேசங்களுக்கு சுயாட்சியை தருவினமோ, இப்படியான கேள்வியை கேட்க தொடங்கி இருக்கணும். இங்க நாங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது, இலங்கையில ஜனநாயகம் மிக தோல்வி அடைஞ்ச நிலையில இருக்குது. இந்த அடுத்த 5 வருஷ காலமும் முதல்ல இலங்கையில ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. தேசிய மக்கள் சக்தி சொல்லுது முதல்ல அரச கட்டுமானங்களையும் நாட்டிலையும் ஒரு ஜனநாயக கட்டுமானங்களை பலப்படுத்துற வேலையை நாங்கள் செய்ய போறோம். முதல்ல ஜனநாயகத்தை பலப்படுத்தினால் மட்டும்தான் தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வில வார ஜனநாயக உரிமைகளை அனுபவிக்க முடியும். ஒரு ஊழல் உள்ள அரசாங்கம், ஒரு குடும்ப ஆதிக்கம் உள்ள அரசாங்கம் அல்லது ஒரு அதிகாரம் உள்ள அரசாங்கத்துக்கு கீழே தமிழ் மக்கள் எந்த உரிமையை எடுத்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி சொல்லுது நாங்கள் கொண்டு வர அரசியல் அமைப்புன்றது இலங்கை முழுவதுமான மக்களின் நலன்கள்ல இருந்து அவர்களுடைய விருப்பங்களுடைய அடிப்படையில தான் நாங்கள் அந்த அரசியல் யாப்பை கொண்டு வர போறோம். இதை பற்றி யாரும் கதைக்க தயாராக இல்லை. மற்றது இதுல தமிழ் மக்கள் இதுல கேட்க வேண்டிய கேள்வி, இவ்வாறான ஒரு தேசிய மாற்றம் ஒன்று சிங்கள மக்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் ஏற்பட்டு வரைக்குள்ள நாங்கள் கேட்க வேண்டியது, இதை மேலும் பலப்படுத்துறதுக்கு நாங்கள் என்னத்தை செய்ய வேணும். ஆனா அந்த கேள்வி வருது இல்லை இப்ப உள்ள இந்த தோல்வி அடைஞ்ச அரசியல்வாதிகளுக்கு இல்லை. அவர்கள் அந்த கேள்விக்கு போகையில அவர்கள் இப்பொழுது தங்களுடைய தோல்விக்கான நியாயங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியான அவர்களுடைய அந்த தேடல்ல அவர்கள் சில முடிவுகளுக்கு வாரார்கள். ஹம்பாந்தோட்டையில ராஜபக்ஷ குடும்பத்துக்கு விழுந்த வாக்குகள் தான் ஜேவிபிக்கு போயிருக்கு. அப்ப ராஜபக்ஷ குடும்பத்துக்கு வாக்களித்தவர்கள் எல்லாம் இனவாதிகள், ஜேவிபிக்கு வாக்களித்தவர்கள் இனவாதிகள் என்ற அடிப்படையில ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதுக்கு பிறகு சொல்லப்படுது அங்கஜன் ராமநாதன், டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாம் ஜேவிபிக்கு போனதால ஜேவிபி 3 ஆசனங்களை பெற்றது. ஆனால் அவர்களுடைய நிலைமை கிட்டத்தட்ட 2009 மே 17 நாங்கள் தமிழீழத்தை நெருங்கி விட்டோம் என்ற கருத்து போலத்தான் இன்னும் இந்த தமிழ் தேசியவாதம் கருத்து சொல்லிக் கொண்டிருக்குது. அவர்களுடைய ஊடகங்களும் அப்படித்தான் கருத்துக்களை வெளியிடுகிறார். இதை பற்றி உங்களோட பார்வை என்ன? தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் பிரதேசங்கள்ல வாக்களிச்ச மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களிச்ச மக்கள் தான், தமிழ் தேசியத்தை ஆதரிச்ச மக்கள் தான். தமிழ் தேசியத்தை ஆதரிச்ச மக்கள் எப்படி போய் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்சம் என்ற கேள்வியை அவர்கள் எழுப்ப தயாரில்லை. அவர்கள் என்ன சொல்ல பார்க்கிறார்கள் என்றால், இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிச்ச மக்களையும் அவர்கள் இனவாதிகளாகத்தான் அடையாளம் காட்ட பார்க்கிறார்கள். சிங்கள பகுதியிலே அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அல்லது பொதுஜன பெரமுனவுக்கு வாக்களிச்சவதான் ஜேவிபிக்கு வாக்களிச்சது என்றால், அவர்கள் மறைமுகமாக இனவாத சக்திகள் தான் அவர்களுக்கு வாக்களிச்சது என்றால், நீங்கள் என்ன சொல்ல பார்க்கிறீங்க என்றால் ஜேவிபிக்கு தமிழ் பிரதேசங்கள்ல வாக்களிச்ச மக்களும் இனவாதிகள் என்று சொல்ல பார்க்கிறீங்க, அவர்கள் துரோகிகள் என்று தானே சொல்றார்கள். இந்த அரசியல் ஒரு தோல்வி அடைஞ்ச வங்குரோத்த அரசியல் தானே. நீங்கள் மக்களை மூடர்களாக செய்ய பார்க்கிறீர்கள். அந்த மக்களுக்கு அறிவில்லாத மக்கள் என்றும்
நீங்கள் தான் விவேகமுள்ள ஆக்கள் என்றும் நீங்கள் விளங்கப்படுத்த பார்க்கிறீர்கள். நீங்கள் தான் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள். நீங்கள் சொன்ன அவ்வளவுத்தையும் தான் அவர்கள் தமிழ் மக்கள் மீது இப்ப குற்றச்சாட்டாக வைக்கிறார்கள். குறிப்பாக இந்த தமிழ் தேசியவாதத்தை அல்லது இந்த போலி தேசியவாதிகளுக்கு பின்னால் இருந்த அத்தனை ஊடகங்களும், அது ஐபிசியாக இருக்கலாம், அங்க வர பத்திரிகைகளாக இருக்கலாம், அனைத்துமே இவ்வாறான குற்றச்சாட்டை அல்லது அந்த அதுகளில் இருக்கிற ஊடகவியலாளர்களாக இருக்கலாம், அவர்கள் மக்கள் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். தாங்கள் எங்கு தவறு விட்டோம் என்றதை கற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இருப்பதாக தெரியல. இவியல் தங்களுக்கான புதைகுழிகளை தங்கள நிலத்திலேயே தோண்ட துவங்கிட்டன. மக்கள் விலகி விலகி இவர்கள விட்டு வெளியிலே அவர்கள் போக துவங்கிட்டன. ஆனபடியா எங்களுக்கு முன்னால உள்ள கேள்வி, இந்த மக்களை ஒரு புறத்தில பாதுகாக்கிறது, அதே நேரத்தில இன்றைக்கு மாறி வார அரசியல் சூழலை எப்படி எங்களுக்கானதாக மாற்றிக்கொள்றது. சிங்கள அரசியல்ல ஆதிக்கம் செலுத்திய இனவாத சக்தியால் தோற்கடிக்கப்பட்டு ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ள சம மக்களும் சகவாழ்வு நடத்தலாம் என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தோடு ஒரு அரசியல் வருகுது. இந்த அரசியலை அது தருவினமோ இது தருவினமோ, உதாரணத்துக்கு தமிழற்ற உரிமை தருவினமோ, பௌத்த மதத்தை கைய விடுவினமோ, நிலப்பிரதேசங்களை கைவிடுவினமோ என்ற கேள்விகள் எல்லாம், இதெல்லாம் சிங்கள அரசியல் தங்களுக்கு தாம்பாளத்துல தரவணும்னு தான் அவ எதிர்பார்க்க. அப்படி இல்லை. ஒரு சாதகமான அரசு வந்திருக்குது, அந்த அரசுக்கு எங்க உரிமையை நாங்க கேட்கணும். நாங்கள் இந்த நாட்டில வாழ்ற மக்கள், எங்களுக்கு இந்த அரசியலையும் பங்கு இருக்குது. அந்த பங்கின் அடிப்படையில நீங்கள் இதுகளை தர வேணும். நீங்கள் இந்த தேசிய கட்டுமானத்தில நாங்களும் பங்களிக்கிறோம். எங்க பங்களிப்புக்கு ஏற்றவாறு நாட்டின் வீதாசாரத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு எது எல்லாம் தராதோ அதையெல்லாம் கேட்பதன் மூலமாக அங்கு ஒரு முரண்பாட்டை தூண்டிவிட்டு மக்களை தங்களோட பக்கம் வென்றெடுக்கலாம்னு நினைக்கிறார்கள். இது அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக நீண்ட காலமாகவே இருக்கு. இப்ப பார்த்தோம் என்று சொன்னால், பயங்கரவாதத்தை தடை சட்டத்தை ஜேவிபி நீக்கிறதாகத்தான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கேள்வி எப்ப வருகிறது என்றால், அருகம்குடாவில தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டம் இடப்பட்டு அது அமெரிக்கா அறிவிக்குது, அருகம்குடாவுக்கு தன்னுடைய பயணிகளை செல்ல வேண்டாம் என்று அறிவித்த மறுநாள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஜேவிபி நீக்குமான்ற கேள்வி எழுப்பப்படுது. இதை அருண் ஹேமச்சந்திரா தன்னுடைய நேர்காணல்ல என்னோட சுட்டிக்காட்டி இருந்தார். இந்த அரசியல் எவ்வளவு தூரம் தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கும்? இல்லைன்னா இதுல நாங்கள் ஒரு நடுநிலையாயிருந்து இந்த பிரச்சனைகளை ஆராய்றது மிக முக்கியமானது. இந்த 1978ஆம் ஆண்டு JR இந்த புதிய அரசியல் யாப்பை கொண்டரைக்குள்ள அதிகாரமுள்ள ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டரைக்கு அவர் சொன்னது, நாட்டின் பொருளாதாரத்தை முற்றாக அதுல கட்டுமானத்தை மாத்த போறேன், அரசியல் கட்டுமானத்தை மாத்த போறேன், அதுக்கு பலமான அதிகாரம் சென்டர்ல வேணும். அதனுடைய அடிப்படையில தான் அவர் அந்த அரசியல் யாப்பை கொண்டு வந்தவர். இப்ப நாங்கள் ஒரு கேள்விக்கு வருவோம். ஆனால் இதுல முக்கியமானது, அவர் தன்னுடைய கட்சியினுடைய அதிகாரத்தை நாட்டில தொடர்ந்து வச்சிருக்கிறதுக்கான வழியிலே அதை எடுத்து கொண்டு போனவர். மஹிந்த ராஜபக்சவும் அதே மாதிரி தான் கொண்டு போனவர். இங்க முக்கியமான கேள்வி, அனுரகுமார திசாநாயக்க இந்த நிறைவேற்று அதிகாரத்தை என்ன செய்வார்? என்னுடைய பதில், என்னுடைய அவதானம் என்ன இருக்கின்றால், அவர் இந்த நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நாட்டின் அரசியலையும் சுத்தப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை மாற்றி அரசியல் அமைப்பை மாற்றி 5 வருஷத்தில இந்த நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி ஆட்சி முறையை மாற்ற வேணும். அதுக்கு ஆட்சிய கையிலே அதிகாரம் இருக்கின்றதுதான் மிக முக்கியமானது. இந்த நிறைவேற்று அதிகாரம் ஒரு சரியான ஒருவர்கிட்ட கிடைச்சிருக்குது. அது மட்டுமல்ல, நாட்டில அடித்தட்டு மக்களின் பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கிற தேசிய மக்கள் சக்தியின் கையிலே இந்த அதிகாரம் கிடைச்சிருக்கு. அவியல் இந்த நாட்டை சுத்தப்படுத்தும் வரையும் இந்த நிறைவேற்று அதிகாரம் தேவைப்படும். ஆனால் நிச்சயமாக ஜனாதிபதியின் கருத்தின்படி நிச்சயமாக
அரசியல் யாப்பு மாற்றம் செய்யப்படும். அதாவது இந்த 5 வருஷ கால ஆட்சிக்குள்ள ஏனென்றால் அவைகளுக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை இருக்கு. இதுல இன்னொரு கேள்வியை சொல்ல பார்க்கணும். சரி, இவர்கிட்ட இப்ப 3/2 பங்கு பெரும்பான்மை இருக்குது, மக்கள் இந்த வாக்கெடுப்புக்கு போவினம் உண்டு. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் என்னண்டா, இந்த தேசிய மக்கள் சக்திக்கு கிடைச்ச வாக்கு பலத்தை வச்சுக்கொண்டு நீங்க பார்த்தீங்கள் என்றால் இவர்கள் ஒரு அரசியல் யாப்பை வரைஞ்சு மக்களுக்கு முன்னால கொண்டு போனால் நிச்சயமாக மக்கள் அதனையும் ஆதரிப்பார்கள். இந்த நிலைமைகளை நாங்கள் கவனத்தில கொண்டு முதல்ல தமிழ் மக்கள் முன்னேற்றகரமான ஒரு ஜனநாயக அடிப்படையிலான அரசை பலப்படுத்தி அதனோட இணைஞ்சு பயணிச்சு கொண்டுதான் எங்கென்ற கோரிக்கைகளையும் கொண்டு போவோம். இவர்களால இதுகள் எதையுமே செய்ய முடியாது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரணில் விக்ரமசிங்கவுடைய பொருளாதார கொள்கைகளை தான் பின்பற்ற போறார்கள். மக்கள் படுமோசமான நிலையை எதிர்கொள்ள போகிறார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை இடதுசாரி கட்சிகள்ல வைக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் சொல்வோம் என்றால் தமிழ் சொலிடாரிட்டியை சேர்ந்த சேனன் குறிப்பிட்டு இருக்கிறார். அரசியல் விமர்சகர் மயில் வாகனம் அருட்குமார் அவர்களும் இதே மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறார். இதுகளை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இதற்கு என்ன பதில் சொல்லுறீங்க? இதுல நாங்கள் கவனத்துக்குரிய என்னன்னா, நாடு வங்குரோத்து நிலைமைக்கு போன பின்னணியில அப்ப இருந்த அரசாங்கம், அதாவது ரணில் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை கேட்டிருக்குது. அதன் அடிப்படையில இதுவரையில 3வது பிரிவு பணமும் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர்கள் சில நிபந்தனைகளை அடிப்படையாக வச்சுத்தான் இந்த கடனை கொடுத்திருக்கணும். இங்க முக்கியமான கேள்வி, இந்த நாடு வங்குரோத்தின் நிலைமையில இருந்து முன்னேறி போறதுக்கு எந்த நாடும் கடன் உதவி செய்யாத நிலைமையில தான் இந்த கடன் உதவி பெறப்படுது. தேசிய மக்கள் சக்தி என்ன சொல்லுதென்றால், சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டுப்பாடுகளை நாங்கள் இன்னொருக்கா அவர்கள பேச பார்க்கிறோம். ஆனா சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளின்படி அவர்களோடு இனி பேச முடியாது. ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டதில இருந்துதான் அவர்கள் அந்த கடன்களை கொடுப்பார்கள். ரணில் விக்ரமசிங்க என்ன செய்திருக்கிறாருன்னா, அரசாங்க ஊழியர்களின் சேமலாப நிதியில இருந்து அவர்களுடைய கடனை கட்ட துவங்கி இருக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி என்ன சொல்லுதுன்னா, அரசாங்க ஊழியர்களை சம்பளத்தை களவெடுக்கிறத அரசாங்கம் செய்யறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் அதற்கு மாற்றாக நாங்கள் வேற வழியல்ல அந்த பணத்தை எடுக்கிறதுக்கான வழிகளை நாங்கள் கையாள போறோம். இங்க உள்ள முக்கியமான கேள்வி, இந்த சர்வதேச நாணயத்தினுடைய கட்டுப்பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னதை நீங்க செய்யணும். அவர்கள் என்ன சொல்லுறாருன்னா, இன்ன இடங்கள்ல உள்ள செலவினங்களை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, இராணுவத்தை குறையுங்கோ, அரசாங்க ஊழியற்ற தொகையை குறையுங்கோன்னு சொல்லிக்கல அவர்கள் அதுக்கு அந்த நடவடிக்கையிலே அவர்கள் ஈடுபட போகிறார். இதுல என்ன இவர்கள் பார்க்கிறார்கள் என்றா, ஏதாவது ஒரு வகையிலேயாவது இந்த அரசாங்கம் தோல்வி அடைய வேண்டும் என்று பார்க்கணுமே தவிர, இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை கையாளுறதுக்கு நாங்கள் எந்த வகையில உதவலாம், கடன்களை வாங்காமல். இதுல முக்கியம், தொடர்ந்து கடன்களை வாங்கின நாட்டில பொருளாதார மாற்றமே வரப்போற இல்லை. எனவே எல்லாரும் வைத்த கட்டித்தான் ஏதாவது செய்யணும். எனவே இந்த மாதிரியான இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிறது அல்லது இப்ப கவிழும் என்று எதிர்பார்க்கிறது, இதெல்லாம் ஒரு எதிர்ப்புரட்சி சக்திகள் என்றே சதியை தவிர வேறு வேண்டும். இடதுசாரி தன்மை உள்ள போராட்ட சக்திகளுக்கு அல்லது மக்கள் நலன் சார்ந்து செயற்படுபவர்களுக்கு ஒரு கடமை இருக்குது. நீங்கள் ஆர் உங்களுடைய எதிரி, ஆர் நண்பன் என்றதை வரையறுக்கணும் என்றது. இப்ப மேற்குலக நாடுகள் இந்த சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி போன்றவற்றின் ஊடாக இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு ஏகாதிபத்தியத்தை நிறுவ முயற்சிக்கின்ற பொழுது இடதுசாரி தன்மையுடையவர்களால ஆர் எதிரியாகவும் ஆர் நண்பனாகவும் பார்க்கப்பட வேண்டும். ஏகாதிபத்தியம் எதிரியா அல்லது இலங்கை அரசாங்கம் எதிரியா? இது ஒரு முக்கியமான காலகட்டம். நான் நினைக்கல நீங்கள் வரையறுக்கிறது போல இந்த தேசிய மக்கள் சக்தி
ஒரு இடதுசாரி அரசாங்கம்ன்றதை விட இடதுசாரி கருத்துக்களை மையமாக கொண்ட ஒரு கட்சி. அது ஒரு மார்க்சிய இடதுசாரி கட்சி அல்ல. அது நிச்சயமாக உண்மை. அவர்களே கற்பூரம் அடித்து சத்தியம் பயின்றார்கள், நாங்கள் இடதுசாரிகள் அல்ல என்று. நிச்சயமா அவர்களை விமர்சிக்கின்ற இடதுசாரிகள் தொடர்பாகத்தான் என்ற கேள்வி. என்னென்றால் அவர்களுக்கு உண்மை தெரியும், இந்த கட்சியின் அடிப்படையில மாற்றம் வந்துட்டது. இதுல நான் என்ன சொல்ல விரும்புறேன் என்றால், இந்த 2 கட்சிகள் இணைஞ்சதுதான் இந்த தேசிய மக்கள் சக்தி. ஜேவிபியும் தேசிய மக்கள் சக்தியும் இணைஞ்ச ஒரு கூட்டுத்தான் இது. இதுல ஜேவிபி அது மார்க்சிஸ்ட் கொள்கைகளை நம்பி பல தசாப்தங்களாக தன்னுடைய கட்சி கட்டுமானங்களை கட்டி வந்த ஒரு கட்சி. அதுல இருக்கிறவர்கள் மார்க்சிய அடிப்படையில தான் தங்களோட சிந்தனைகளை பார்க்கணும். அதே வேளை தேசிய மக்கள் சக்தி பல்கலைக்கழக மாணவர்கள், விரிவுரையாளர்கள், ஆசிரியர்களை கொண்ட ஒரு மத்தியதர வர்க்கத்தை பிரதித்துவப்படுத்துகிற ஒரு அமைப்பு. நிச்சயமாகவே நாட்டின் பொருளாதாரத்தை எடுத்து செல்வது தொடர்பாக ஒரு சிக்கலான ஒரு நிலைமை வரலாம். அது இப்ப அல்ல, நிச்சயமாக அடுத்த 5 அல்லது 10 வருடங்களுக்கு பின்னர் வரலாம். இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். தென்னாப்பிரிக்காவில ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ், நான் ANC என்று குறிப்பிட விரும்புகிறேன், ANCக்கு ஆதரவாக தென்னாப்பிரிக்காவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியும் ANCயும் சேர்ந்துதான் அந்த அரசாங்கத்தில 1994ஆம் ஆண்டு வெள்ளையர் ஆட்சிக்கு பதிலாக தோற்றுவிக்கப்பட்ட அரசு இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு 30 ஆண்டுகள் கடந்திருக்கு. இந்த 30 ஆண்டுகள்ல கம்யூனிஸ்ட் கட்சி ANC பலமாக இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்ற இந்த வருடம் ஜூன் மாதத்துல நடந்த தேர்தல்ல ANC பெரும்பான்மை பலத்தை இழந்துட்டு. இதுக்கு காரணம் என்னன்னா, ANC வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கையில, பொருளாதார மாற்றத்தை கொண்டறியல, ஊழல் நிறைஞ்சிருக்கு. இதால ANC தன் பெரும்பான்மை பலத்தை இழந்ததால ANC அதுக்கு என்ன விளக்கம் சொல்லிச்சது என்றால், நாங்கள் கூட கூட முதலாளித்துவமற்ற வளர்ச்சி பாதைக்கு போனதால நாங்கள் மேற்கு நாடுகளின் அந்த தாராளவாத பொருளாதாரத்தை எங்களால முழுமையாக பின்பற்ற முடியலை என்று. இப்பொழுது என்ன நடந்திருக்கின்றா, அங்க இருந்த டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஜனநாயக கூட்டோட அவர்கள் நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட், தேசிய ஐக்கிய அரசு என்ற ஒன்றை இந்த ஆண்டு அவர்கள் தோற்றுவிச்சிருக்கிறார்கள். இது கோட்பாட்டு அடிப்படையில வந்த பிரச்சனையால வந்த நிலைமை. இது இலங்கையில வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அவைகள் எப்படி கையாளுவினம்ன்றதை இப்பவே சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக ஆரோக்கியமான ஜனநாயக கட்டுமானம் இருக்கும் என்றால் இலங்கையில இந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு பலமான ஜனநாயக அரசு தோற்றுவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எங்களோட உரையாடல் நின்று கொண்டே போது கடைசியா ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பாராளுமன்றத்துக்கு கிட்டத்தட்ட 175 பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல பெருந்தொகையானவர்கள் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். இவர்கள் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அப்படி சிலருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவது? முதல்ல ஜனநாயகத்துக்கான ஒரு பாதையில இளைஞர்கள் இணைந்திருப்பதை மிகவும் வரவேற்கிறோம். மக்களின் ஆதரவோட வந்திருக்கிறத வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, சகல சமூகங்களிலே உள்ள பெண்களும் இந்த ஜனநாயக நீரோட்டத்துக்கு வந்திருக்கணும். இது ஒரு வரலாற்று திருப்பு முனை. இந்த ஜனநாயக போராட்டத்தில சாமானிய மக்களின் பிரதிநிதிகளாக வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டுமல்ல, தேசிய ஐக்கியத்துக்காக அனைவரும் உழைப்பார்கள் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தங்களுடைய கட்சி நலன்களுக்கு மேலாக மக்களுடைய நலன்களை பிரதிபலித்து அனைத்து மக்களும் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள்ல இருந்து மக்களை சற்று விடுவித்து அவர்களுடைய வாழ்நிலையை மேம்படுத்துவார்கள் என்ற அந்த புள்ளியோடு நாங்கள் இந்த உரையாடலை முடிவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உங்களுடைய இந்த நேரத்தை எமக்கு அளித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தோழர் சிவலிங்கம். நன்றி அனைவருக்கும்.